ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். OnePlusல இருந்து Pad 2 அப்படின்னு சொல்லி ஒரு டேப் லான்ச் பண்ணியிருந்தாங்களே, அதை தான் வாங்கியிருந்தோம். இதை ஏன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, Snapdragon 8 Gen 3ல வர ஒரே டேப்லெட் இது மட்டும்தான். இன்னும் அதை ஃபோனுக்கு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணல. பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், 67 வாட்டுக்கான சார்ஜர், அதுக்கான ஒயர், டேப்லெட், இதை தவிர பாக்ஸில் எதுவும் இல்லை. நம்ம வாங்கியிருந்த வேரியன்ட் 12+256 43,000 விலை. நம்ம இது வாங்கினதுக்கு ஒரே ரீசன் கேமிங் மட்டும்தான். நான் பெஞ்ச் மார்க் செக் பண்ணப்போ கிட்டத்தட்ட 20 lakhs கிட்ட போயிருச்சு. பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணும். டிஸ்பிளேவும் வேற லெவலாக இருக்கு. அதை விட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா கொடுத்துருக்கானுங்க. ஹாலோ ஆடியோ கேம்லலாம் பிச்சு ஒனாத்துது. நான் PGMI டெஸ்ட் பண்ண வச்சும் வெறும் 60 FPS தான் கிடைக்குது. ஒர்த் இல்லை. நான் டேப்லெட்டை சொல்ல அந்த ஆப்பை சொன்னேன். இதே PUBG குளோபல் செக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 120 FPS. இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்பிள் M2 சிப்போட கம்பேர் பண்ணலாம். அதோட விலை மினிமம் ஒரு 90 ரூபா வரும். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மணி நேரம் நீங்க தொடர்ந்து PUBG விளையாடலாம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வேற லெவல் டிவைஸ் இது. இதை நான் பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். கேமிங்காக யாராவது டேப்லெட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு.